வந்து இன்னைக்கு டேட் படி எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு தான் வந்து நமக்கு எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் 2642 போஸ்டிங். ஸோ அந்த சீட்ஸ்க்கான இன்னைக்கு தான் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் போட்டு ப்ரொவிஷனலா வந்து போஸ்டிங்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி அதை வந்து நமக்கு லிஸ்டா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனலா நமக்கு ப்ரொவிஷனலா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 2 அனெக்சர் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த 2 அனெக்சர் என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனெக்சர் 1, ரெண்டாவது அனெக்சர் 1. ரெண்டாவது அனெக்சர் வந்து பாத்தீங்கன்னா வித் எல்டு. ஸோ வித் எல்டு அப்படின்னா என்னன்றத நான் வீடியோ எண்டில் சொல்றேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டை பார்த்துருவோம், ஓகேவா? லிஸ்ட்ல வந்து எத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? 2572 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல வந்து எம்ஆர்பியோடைய சீரியல் நம்பர் 4585 வரையும் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வித் எல்டுன்னு சொல்லிட்டு உங்க போல்டுல நமக்கு வந்து ஸ்டார் ஹேஷ்டேக் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வித் எல்டுனா என்னன்றது சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் நான் இந்த வீடியோல அப்டேட் பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? வித் எல்டு லிஸ்ட் இதுல வந்து 190 பேர் வந்து இருக்காங்க. இந்த 190 பேர் வந்து ஏன் வந்து இந்த வித் எல்டு லிஸ்ட்ல வந்திருக்கு, இவங்களை ஏன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி தனியா ஸ்பிளிட் அப் பண்ணி அனெக்சர் 2ன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேண்டிடேட்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருப்பாங்க. பட் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருந்திருக்காது, ஓகேவா? 190 கேண்டிடேட்ஸ் வந்து வித் எல்டுல போட்டிருக்காங்க. இது என்னன்றதை தெளிவா சொல்லிடுறேன். இந்த இடத்துல கரெக்டா போட்டிருக்காங்க, நீங்களே படிச்சு பாத்துக்கோங்க. பட் இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். The result of above candidates in Annexer 2 is withheld pending production, verification and acceptance of the mandate documents called from them as per the notification or verification of retained details in the application. ஸோ அப்ளிகேஷன் படி நீங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது வந்து அவங்க மேபி பெண்டிங் வச்சிருப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடு. சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் மேட்ச் ஏதாவது தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதனால வந்து இவங்க வந்து இந்த லிஸ்ட்டை வந்து எல் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க, வித் எல்டுல போட்டிருக்காங்க, ஓகேவா? டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங் ஏதாவது இருந்துச்சு ப்ரொடக்ஷன் சைடு, நீங்க வெரிஃபிகேஷன் போகும்போது மேபி இதெல்லாம் வந்து நான் லேட்டரா தரேன், எனக்கு இது வரல, ஏதாவது ரீசன் சொல்லி நிறைய இருந்திருக்கும். பட் அந்த டாக்குமெண்ட்ஸ்னால வந்து தான் உங்களை வந்து வித் எல்டுல போட்டிருப்பாங்க. அதனால 30 நாளுக்குள்ள நீங்க அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருந்து அவங்களை தூக்கிடுவாங்க, எந்த ஒரு ரீசன் சொல்ல மாட்டாங்க, ஓகேவா?